கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு பல்லவி நாம் பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் எப்போதும் செயலாற்றுகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையின்படி வாழும்படியாக அவருடைய விளக்கு என்னுள் எரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். பாடுவோம். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம், கண்களை மூடி நம்மை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்திலே அவருடைய கரம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே அவருடைய இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலம், நம்முடைய ஆற்றல், நமக்கென்று இருக்கிற எதுவுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை. இயேசு மட்டுமே நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். நாம் பலவீனர்கள், இயலாமைகளுக்கு சொந்தக்காரர்கள். பலவிதமான நேரங்களில் ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே நாம் நிற்கும் பொழுது நம்மையே நாம் வெறுத்து ஒதுக்குகிற ஒரு பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒருவர் மட்டும் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நல்ல கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம், ஹalleluya, 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 ஹalleluya. வாய் திறந்து ஹalleluya, 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 ஹalleluya,
ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மீது இரக்கம் வையும், உம்முடைய மன துருக்கத்தினால் எங்களை நிரப்பும். இதோ உம்முடைய இரக்கத்திற்காக அருங்குடை தியான இல்லத்தில் அருங்குடை நாதராக எங்களை ஆட்கொள்ளும் தெய்வம் உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது தயவாய் உம்முடைய இரக்கத்தை வைத்தருளும். வேதனைகளும் கலக்கங்களும் பயங்களும் உடல் நோய்களும் இவர்களை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் தயவு செய்து எடுத்து வாசிக்க போகிறோம். உங்கள் வேதாகமங்கள் திறக்கப்படட்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிவோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வாசித்த இந்த வேத பகுதியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பவுல் திட்டமும் தெளிவுமாக இந்த பகுதியை காண்பிக்கும் பொழுது, நம்மை நாமே சோதித்தறிவோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். நீங்கள் முதல் அமர்விலே தியானித்த அருட்தந்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிற இந்த பாதையிலே அநேக காரியங்கள் நம் இருதயத்திலே கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் தீர்ப்புகள் இருக்கிறது, நீதிமன்றங்கள் கொடுக்கிற தீர்ப்பு. ஒருவன் குற்றம் செய்கிறான், ஆனால் அந்த குற்றம் செய்த மனிதனை அங்கே அவர்களுக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் இவர் குற்றமே செய்யவில்லை என்பது போல அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடுதலைக்குள்ளாக அவர்களை கொண்டு செல்லுகிறார்கள். அந்த மனிதனும் இந்த உலகத்திலே நான் குற்றமே செய்யவில்லை என்பதை நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று தம்பட்டம் அடித்து வெளியே வருகிறார்கள். ஆனால் நீங்கள் உளவியல் பிரகாரமாக நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கிற குற்றம் நீதிமன்றத்தினால், உலகத்தில் உள்ள எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட அவர்களை நீங்க தப்பே செய்யலங்க என்பது போல விடுதலையாக்கி விட்டாலும் அந்த மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்களா? சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறார்களா? வாழ்க்கை பயணத்திலே அவர்கள் எல்லா நன்மைகளை பெற்று ஆனந்தமாக உள்ள வாழ்க்கை போயிருக்கிறதா என்றால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை பல விதமான நெருக்கடியிலும் குற்ற மனசாட்சியிலுமே தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிமிடத்திற்கு 2 பேர் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். சமீபத்திய ஒரு உளவியல் ஆய்வு சொல்லுகிறது, 85% மக்கள் உளவியல் ரீதியான மன உளைச்சல் என்று டிப்ரெஷன் என்று சொல்லுகிறோமே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி மன நோயாளிகளாக மாறுகிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு விஷயம் உண்டு, என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திலே வாழ ஆசைப்படுகிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, இன்னும் கடவுள் ஒரு 50 வருஷம் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கும் இடமில்லை. காரணம் என்ன? பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு தீர்ப்பானது எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து
சோதித்தறிவோம் என்றால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த உலகத்துல ஒரு காரியம், உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு ஒரு தீர்ப்பை வைக்கிறது. இன்னொன்று, நீ நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், பக்திமானா இருக்கலாம், பக்தி இல்லாதவனா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய தீர்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கையின் முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எத்தனை ஜெபமாலை சொன்னீங்க, நீங்க எத்தனை திருப்பலிக்கு போனீங்க, நீங்க எவ்வளவு பைபிள் வாசித்தீங்க, நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணேன், இதெல்லாம் இந்த உலகத்துல ஒருவேளை நாம நிறைய காரியங்களை பக்திமானாக, நீதிமானாக, நல்லவனாக, பெரிய ஆத்மீகவாதியாக நிறைய வேஷம் எல்லாம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொல்லுங்க? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? நீங்க யாரா இருந்தாலும் அந்த நாளை சந்தித்தே ஆக வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. இங்க உங்களுக்கு என்ன வேணாலும், இந்த உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும் ஆண்டவர் அற்புதர், ஆண்டவர் அதிசயமானவர், ஆண்டவர் விடுவிக்கிறார், எல்லாம் ரைட். இதெல்லாம் முடிந்து ஒரு நாள் நீங்கள் எங்க போகணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நின்றாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைய கிறிஸ்தவ உலகம் ஒரு மாயை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பைபிளும், இன்னைக்கு இயேசுடைய பெயரும் இன்னைக்கு உச்சரிக்கப்படுற ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு சுகம் தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு இந்த உலகத்துல நீங்க ரொம்ப கண்ணீரோட வந்தீங்க, உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். இதுல மட்டுமே நம்ம நின்றுகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இதோட இன்னைக்கு இல்ல பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு போயிருது. ஆனால் ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? உன்னை சுகப்படுத்தினவர், உன் கண்ணீரை துடைத்தவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியவர் இம்மைக்கு மட்டுமல்ல, அவர் உன் மறுமையிலும் நீ அவரை சந்தித்தாக வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெப கூட்டம் எதற்கு தெரியுமா? வெறும் உலக ஆசைகளை நிறைவேற்றி விட்டு போவதற்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சிலுவையில இதை செய்து முடித்தார், எல்லாம் நிறைவேறிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்க துக்க காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கணும். அதோட முடிக்கிறதுக்கு வரலங்க. நீங்க அந்த நடுவருக்கு முன்பாக நீங்கள் போய் நின்றாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக நீங்களும் நானும் கண்டிப்பாக நின்றாக வேண்டும். ஆமென். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆமென். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க செய்த எல்லாம், எங்க வாயத்தான்னு சொல்லுங்க, கை கொடுமா புண்ணியவதிகளே, கையை கொடு. கை கொடுத்து பக்கத்துல சொல்லு, நீங்க செய்த எல்லா நன்மை தீமைகளும் இம்மையோட முடியறதில்ல, இன்னொரு நாள் வெட்ட வெளிச்சமாய் வெளிப்படும். என்னைக்கு? இந்த உலகத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீ செத்து ஆவ, சாவணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல ஒரு நாள் உன் கதை முடியும். அன்னைக்கு நீ போகணும். ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எப்ப வேணாலும் நீ சாவ. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சந்தோஷமா சொல்லு, நீ எப்ப வேணாலும் சாவ.
நற்கருணை வாங்கிட்டு பாவ சங்கீதனம் பண்ணிட்டு தான் ஜாவன்லாம் யாருக்கும் உத்தரவாதம் இருக்கா? சொல்லுமா? யாருக்கும் அப்படி உத்தரவாதம் கிடையாது. அல்லேலூயா. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரு நாள் இறந்தாக வேண்டும். ஆமென். இறந்த உடனே சூசைப்பர் வந்துருவாரா? மாதா வந்துருவாங்களா? நீங்க எல்லாரும் நானும் எங்க போய் நிக்க போறோம்? இயேசுவுக்கு முன்பாக நிக்க போறோம். நம்மையே நாம ஏமாத்திக்கிட கூடாது. எல்லா அட்டூழியத்தை பண்ணிட்டு சூசைப்பர் பின்னால கதவை திறப்பாரு. நான் இத்தனை ஜெபமாலை சொன்னதுனால மாதா எனக்கு அங்க கதவை திறந்துருவாங்க. இல்லைங்க, உங்க செயல்களுக்கு ஏற்ற கைமாறு உங்களுக்கு காத்திருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அப்ப நீங்க மோட்சத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு மாதா சொல்ல வேண்டியதில்லை, சூசைப்பர் சொல்ல வேண்டியதில்லை. யார் சொல்லுவா? உன் மனசாட்சி சொல்லும். கவனிக்கியா? உனக்கு யாரோ ஒரு புனிதர் சொல்லிலாம் நீ போக வேண்டாம் மோட்சத்துக்கு. உன்னுடைய மனசாட்சி உனக்கு தீர்ப்பை எழுதும். இங்க இருக்கிற எல்லாரும் என்னதான் நமக்கு மேல ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வந்திருந்தாலும் உள்ள இருக்குது பாத்தியா, அந்த உள்ள இருக்கிறது நமக்கான தீர்ப்பை எழுதும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. கை தட்டுங்க பாப்போம். ஐயா, நீ 7 ஜென்மம் எடுக்க மாட்ட. ஏமா, நீ நல்லா கவனிச்சுக்கணும். நான் ரொம்ப பரிசுத்தவான், அதனால ஆண்டவர் எனக்கு ஏதோ அடுத்த கட்ட நகழ்வெல்லாம் வைத்திருப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கிறீங்களா? மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. 80 வயசானாலும் 100 வயசானாலும் ஒரு நாள் நீங்க சாகணும். ஒரு நாள் நீங்க இந்த உலகத்துல, அவர் பிரதமரா இருக்கலாம், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கலாம், அவர் உலகத்துல எவ்வளவோ பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம், உலக அழகியா இருக்கலாம், உலகத்திலே பெரிய நடிகரா இருக்கலாம். நீ என்னதான் உலகத்துல பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு ஒரு நியதி இருக்கிறது. என்ன நியதி? ஒரு நாள் சாவு உனக்கு வரும். அன்று தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த நீதி தீர்ப்பு உனக்கு வெளிப்பட போகிறது. கை தட்டுங்க பாப்போம். தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு நீதி தீர்ப்பு எனக்கு இருக்கு. இந்த நீதி தீர்ப்பு 2 காரியங்களை காண்பிக்கிறது. தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27. நல்ல கவனிக்கணும். இது யாருக்காக எழுதப்படுதுன்னா, வெளியே ஆண்டவரையே தெரியாத கூட்டத்துக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. நல்ல பக்தி, பரம பாட்டு, ஆராதனை, துதி எல்லாம் இருக்குதுங்க. ஆனா சமீபத்திலே ஒரு இறையியலாளர் எழுதுகிறார், இன்று கடவுளை பற்றிய செய்தி அதிகமாக பரப்பப்படுகிறது, ஆனால் மனம் மாறியவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன இல்லை? மனமாற்றம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருக்குது. வழிபாட்டு தலங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜெபக்கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. கண்டிப்பா எந்த மீடியாவை திறந்தாலும் எதுலையாவது ஒருத்தர் இயேசு நல்லவர்னு பேசிக்கினே இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை? தேவனுக்காக வாழக்கூடிய ஜனங்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆலயங்கள் விற்கப்படுகிறது. ஒரு காலத்துல நல்ல கூடி ஆண்டவரை ஆராதிச்ச இடமெல்லாம் இன்னைக்கு பப்பாக மாறிவிட்டது. இது வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் நடந்துகிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்தியாவில் மட்டும் சபைகளாக, பெரிய பிரம்மாண்டமான சபைகளாக கட்டப்பட்ட இடங்கள் இப்போ விற்பனைக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும் என்னமா. அதனால ரொம்ப கவனிச்சு இருக்கிற நேரத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசிக்கலாம்.
உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால், நல்லா கவனிக்கணும், இப்ப புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்கிறது உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுவிக்கும். அப்படித்தானே சொன்னாரு இயேசுசாமி சொன்னாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். இங்க இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம், இங்க இருக்கிற ஜெபிக்கிறவர்கள் தம்பி எல்லாம் பார்க்கும்போது பல வருஷமா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற அருமையான சகோதரர்கள் எல்லாருமே. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இங்க இருக்கிற எனக்கும் ஒரு கேள்வி. முதலாக ஒரு ஜெப அனுபவத்துல, ஒரு தியானத்துல, ஒரு காலத்துல வந்து அழுது புலம்பி மன்றாடி இயேசு தாங்க ஆண்டவர் அப்படின்னு, ஐயோ நான் ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், ஒரு காலத்துல பொம்பளை பொறுக்கியா இருந்தேன், ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஓப்பன் டாக்கா அவங்க எல்லாம் சாட்சி சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப அவங்க எங்க போனாங்க? கடவுள் என்னை மன்னித்தார், கடவுள் என்னை யாரை ஏற்றுக்கொண்டார், இந்த சத்தியத்தை நான் அறிந்தேன், சத்தியம் என்னை விடுவித்தது என்று சொன்ன அநேகர் இப்பொழுது எங்கே போனார்கள்? கட்டி கரைந்தது, நோய் குணமானது, விடுதலை கிடைச்சது, நான் கடனோட வந்தேன், கடனை ஆண்டவர் அடைத்து என்னை செல்வாக்குக்குள்ள கொண்டு போனார். அது மட்டும் இல்ல, நான் ஒரு பாவியா வந்தேன், என்னை ஆண்டவர் ஒரு பெரிய உபதேசம் என்ற பிரசங்கியாராக மாற்றினார். இப்படின்னுலாம் வந்த அநேகர் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த வசனத்தை பாருங்க, உண்மையை அறிந்த பின்னரும், என்னத சொல்லுங்க எல்லாரும், சத்தியத்தை அறிந்த பின்னரும். உண்மையை அறிந்தாங்க, வேதத்துக்குள்ள வந்தாங்க, மணிக்கணக்கில் வசனம் வாசித்தாங்க, மணிக்கணக்கில் தியானங்கள்ல பங்கெடுத்தாங்க, மணிக்கணக்கில் ஜெப வாழ்க்கையில இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிட்டாங்கன்னா, கொஞ்ச காலத்துல வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் தெரியும், வசனம் தெரியும், பாவத்தை மட்டும் விடுறதுக்கு சொல்லுங்க மனசு இல்லை. நிறைய பிரசங்கியார்கள் இன்னைக்கு வர குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் வேதத்துக்குள்ள வருவாங்க, அல்லேலூயா பாடுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வர இருக்கிற பாவத்தை விடுறதே இல்லை. அவங்களுக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாயை திறந்து வசனத்தை எடுக்க முன்னாடி பைபிள்ல இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள்லாம் அங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கு நீங்க பணி செய்யலாம், ஆண்டவரை பாடலாம். வார வாரம் சண்டே ஆயிட்டுனா உங்களுடைய கிளாக் ஓடுதோ இல்லையோ நீங்க வந்துருவீங்க. ஆனா பாவத்தை விட்டீங்களா? பாவத்தை விட்டுட்டீங்களா? பாவத்தை விட்டுட்டீங்க. உங்க மனசாட்சி சொல்லுமா, இந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், இந்த பாவத்தில் நான் விடுதலை அடைந்தவளாக என் தேவனுக்கு நான் உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறேன். உன்னால சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்க. இந்த பகுதியானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதப்பட்ட ஒரு பகுதிகளாக இருந்தாலும், இந்த பகுதியை நீங்க நல்ல கவனிங்க. உண்மையை அறிந்த பின்னரும், தேவனை அறியுகிற அறிவை கொடுத்த பின்னரும் நாம் பாவத்தில் நிலைப்போம் என்றால், இனி நமக்கு வேறு எந்த பலியும், எந்த பாவம் போக்கும் பலியும் என்ன செய்யாது? இராது. சொல்லுங்க, என்ன செய்யாது? மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளின் சீற்றமுமே எஞ்சி இருக்கும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. நீ விரும்புறியோ விரும்பலையோ உனக்கு நடக்க வேண்டிய அற்புதம் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்கிறது, நாம் எதிர்நோக்கி இருக்கிறது ஒண்ணு இருக்குது. என்ன எதிர்நோக்கி தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்களோ அதற்குரிய ஒரு தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம். கொஞ்சம் கவனிக்கணும். என்ன நீங்க கவனிக்கிறீங்க நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிங்க. என்னை நோக்கி
ஆண்டவரே ஆண்டவரே, நல்ல கவனிக்கணும், என்னை நோக்கி, நல்ல சொல்லுங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை. சரி, ஒரு கூட்டம் ஆண்டவர் பேரல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேன், கத்துறேன், கதறேன், எல்லாம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். கையை சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இயேசுவை நம்புவதை விட போதகர்களை நம்பி அலைகிறது. உண்மையா இல்லையா? ஒரு போதகன் தவறு செய்யும் பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் சீரழிவை நோக்கி சந்திக்கிறது. உங்களுடைய மாடல் இயேசு. பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரை பின்பற்ற வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றுங்க தயவு செய்து. இயேசுவை தான் நீங்க தேடுங்க. மிராக்கிள், அற்புதம் இயேசுவிடத்தில் இருக்கிறதை தவிர இங்க இருக்கிற வலுவிழந்த மனிதர்களிடத்தில் அல்ல. நீங்க எப்ப மனுஷன்கிட்ட போறீங்களோ அப்பமே பைபிள் சொல்லுது, எரேமியா 17:5, எடுக்க வேண்டாம், தெரிந்த வசனம். என்ன வசனம்? மனுஷனை நம்புகிறவன். அப்ப நீ எழுதிக்கணும், நீ யாரு? நீ யாரு? சபிக்கப்பட்ட ஜந்து. இவர் தான் எனக்கு விடுதலை தருவார், அவர் தான் விடுதலை தருவார், அவர் கரெக்டா சொல்லுவார், இப்படி எல்லாம் எவமன்னாலையும் போகாத. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது யார? அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவருடைய முகம் யாரை நோக்கி பார்த்தா? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பார்த்தாள். சரி, இப்போ இந்த பகுதியில் 2 பகுதி இருக்கு. ஒன்று, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டம் இருக்கு. அது யாரு சொல்லுங்க? அது யாரு அப்படின்னா, இயேசு சொல்றார் பாருங்க, 22ஆம் வசனத்துல, பலர் என்னை நோக்கி ஆண்டவரே உமது பெயரால் இறைவாக்கு விரைக்கவில்லையா, உமது பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். 2 கூட்டம். 1 கூட்டம், முதல் கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம். 2வது கூட்டம் இங்க நிக்கிற, சொல்லுங்க, இந்த பரிதாபத்துக்குரிய கூட்டம். பிரைஸ் தி லார்ட். 2 கூட்டத்தை ஆண்டவர் காமிக்கிறார். ஒன்னு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துற கூட்டம். இன்னொரு கூட்டம், ஆண்டவரே நாங்க வல்ல செயல் செய்தோம், மிராக்கிள் செய்தோம், பேரை சொல்லி கூப்பிட்டோம், நாங்க நடக்க போறதெல்லாம் சொன்னோம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு சொல்லுங்க, உன்னை எனக்கு கவனிங்க. இது எங்க நடக்குது? ஏங்க எங்க நடக்குது? இந்த நடுவருக்கு முன்பாக நடக்குது. இம்மையில மட்டும் இல்லைங்க, இம்மையில ஆடிடலாம், இம்மையில என்ன டேலண்டாலும் பயன்படுத்திடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் இருக்குது, அந்த நாளிலே அந்த நடுவருக்கு முன்பாக நிற்கும் போது அவர் சொல்லுவாரு, உங்களை எனக்கு சொல்லுங்க, உங்களை எனக்கு, நீ என்னதான் இந்த உலகத்துல பண்ணினாலும் உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. கவனிங்க. அப்படியானால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தை தெரியுமா? வாசிங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7. இந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த தைரியத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து விட்டதா? வந்துட்டுனா நீங்க பேறு பெற்றவர்கள். வாசியுங்கள், வாசிங்க. 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், 4:7 வசனம் வாசிங்கப்பா. நான் நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சப்தமா எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா.
இப்ப பாருங்க, முதல்ல ஒரு கூட்டத்தை காமிச்சாரு. உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல தெரியுமா? பாவத்தை விடல, அக்கிரமத்தை விடல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபா, 200, 500 ரூபா பைபிளை வாங்கிட்டு திருட்டுத்தனம் பண்ற கூட்டம் பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்தாரு, உட்கார்ந்தாரு, எனக்கு அதை தந்தாரு, இதை தந்தாரு, என்னெல்லாமோ சொல்லி இந்த உலகத்துல ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆமென். அவங்களுக்கு உரிய பொழப்பு அது. சரி, ரெண்டாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த பவுல் மூலமா காண்பிக்க. என்னதுன்னா, ஓட்டத்தை ஓடுனேன். பிரைஸ் தி லார்ட். கையவர் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். உங்க மனசாட்சியை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வார்த்தையில் அழகான கவனிக்கப்படுறது நேரிய வாழ்வு. என்ன வாழ்வு? நான் வாழ்ந்த சார் நீதிக்கான வாழ்வு, நீதிக்கான வாழ்வு, நீதியான நேர்மையான வாழ்வுக்கான வெற்றி வாகை. அதில் குறிப்பிடுறாரு, இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார், நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தருவார். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு எதை தருவார்? சொல்லுங்க, என்ன தருவார்? வெற்றி வாகை எனக்குன்னு காத்திருக்கு சார். பவுலே, ஏன்பா நீ இப்படி ஓடுன? பவுலே, நீ உன் வாழ்க்கையில இத்தனை காரியங்களை கற்று தேர்ந்தும் எல்லாத்துலயும் சொல்றப்பா, நான் பாவியில பெரிய பாவி, நான் ஒரு மடையனாக இருக்கிறேன், என்னெல்லாமோ சொல்லிட்டு போறாரு. ஆனா போன அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், ஒரு நாள் என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன், அப்பொழுது எனக்காக வைத்திருக்கிற அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்வேன். கை தட்ட மாட்டீங்களா? இந்த உலகத்துல என்ன வேணாலும் பட்டுக்கோ, இந்த உலகத்துல என்ன கஷ்டத்தை வேணாலும் பட்டுக்கோ, இந்த உலகத்துல என்ன துன்பத்தை வேணாலும் பட்டுக்கோ, ஆனா ஒரு நாள் வரும். பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு தாயாருடைய சாட்சியத்தை பார்த்தேன். அந்த தாயார் அவர்கள் உடலெல்லாம் புண்ணாகி போய் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது அவர்களை சந்திக்கும்படி 2 பேர் போனாங்க. அவங்க 2 பேரும் ஊழியக்காரங்க. அந்த 2 ஊழியரும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி போனாங்களாம். ஆனால் அந்த தாயானவள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி போன பொழுது, அப்பா உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி அந்த தாயானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை பேச ஆரம்பித்தாராம். இந்த 2 ஊழியக்காரில் 2 பேருமே கொஞ்சம் தடுமாற்றத்துக்குரியவர்கள். கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் வெளியே பாசாங்கா பேசுவோம், உள்ள பாய்சன் நிறைய இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? அல்லேலூயா. நிறைய நல்ல ஜாலமெல்லாம் பண்ணுவோம், கர்த்தர் நல்லவர் அப்படிலாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், உள்ள பாய்சன் நிறைய இருக்குது. அவங்க 2 பேரும் போய் அந்த அம்மாவோட பேசும்போது ஒரே ஒரு காரியம் தெரிந்தது. அந்த அம்மாவுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. அந்த அம்மாவிடமிருந்து இயேசு நல்லவர்னு பேச ஆரம்பித்த பொழுது இவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு குற்ற மனசாட்சி அவர்களுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. அவங்க சொன்னாங்களா, தம்பி ஆண்டவருக்காக வாழணும்பா என்று சொல்லி சில காரியங்களை சொன்ன பொழுது அவர்கள் அந்த இடத்திலே அவளுடைய சில விடாத குற்றங்களுக்கு தவறுகளை நினைத்து மனம் வருந்த ஆரம்பித்தார்களாம். அந்த அம்மா அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தாயார் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இந்த 2 சகோதரர்களுக்கு கொடுத்த சாட்சி என்னன்னா, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க போனோம், ஆனால் அந்த தாயாருக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்ன? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் கடைசி என் மூச்சிலும் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு அறுவடை செய்வேன், என் கடைசி நொடியிலும் இந்த நேரத்திலும் நான் உங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க 2 பேரும் மனம் திரும்பி அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயார் உலகத்தை விட்டு கடந்து சென்றார். கை தட்டுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில முடிக்கும் போது உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த கூடாது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த நீதியான நடுவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுக்குள்ள எழும்ப வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. நான் சில காரியங்கள் இருந்தால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? நடக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். ஆமென். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நீதியான நடுவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம், தயவு செய்து அந்த நீதியான நடுவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல கவனிக்கணும். இந்த பகுதி ஒரு பெரிய பகுதியாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். எல்லாம் கவனிக்கணும்ப்பா. 31வது வசனம் எடுத்து வாசிங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். கை தட்டுங்க பாப். முதல் கேள்வியை இந்த நாளிலே நீங்கள் உங்களுக்குள்ளாக எழுதிக் கொள்ளுங்கள். நம்முடைய மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். பீடத்துக்கு வர்றீங்க, ஆண்டவர் திருமுன்னால வர்றீங்க. உங்க மனசாட்சி உங்க மனசாட்சி உங்களை உறுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? சிலர்லாம் சொல்றாங்க, நம்ம இந்த உலகத்துல தான் பிரதர் இருக்கிறோம். சில நேரங்களில் சில ஆன்மீகவாதிகள் கூட சொல்றாங்க, இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், அதனால ஒரே குட்டையில ஊர்ன மட்டையா நீங்களும் என்ன செஞ்சிருங்க, வாழ்ந்துருங்க. இல்லைங்க, நல்ல கவனிங்க. இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து முதல் கேள்வி கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால், அப்படின்னா என் கேளுங்க, என்னுடைய மனசாட்சி என்னை எப்படி தீர்ப்பிடும்? என்னை யாரோ ஒருத்தர் தீர்ப்பிட வேண்டியது இல்லை. என்னை நல்லவங்களாம் கெட்டவங்களாம், அது உலகம். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க. கொடுத்தா சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க. கொடுக்காட்டா என்னங்க இவெல்லாம் நாசமா போறவா, என்னங்க இவெல்லாம் ஒரு ஆளா, இவனை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் உலகத்தில் கிடையாது. இது உலகம் உங்களுக்கு கொடுக்கலாம் சில நேரங்கள். ஆனால் நீங்க சொல்லுகிறது, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம் குற்றவாளிகள் என்பதை நம்முடைய மனசாட்சியே நமக்கு தீர்ப்பாக எழுதி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பகுதியை தயவு செய்து நான் வாசிக்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் லூக்கானர் செய்தி 15ஆம் அதிகாரம், என்ன லூக்கானர் செய்தி 15ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் 3 உவமைகளை காண்பிக்கிறார். 1 காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன திராக்மா காசு. பிரைஸ் தி லார்ட். 3 காணாமல் போன மைந்தன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. முதலாவது காணாமல் போன ஆட்டை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆட்டை என்ன செய்தாரு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காணாமல் போன அந்த ஆட்டை மெய்ப்பன் தேடி போனான். 2வது காணாமல் போன காசை அந்த பெண் விளக்கேற்றி விளக்குமாறு எடுத்து கூட்டி பெருக்கி அதை கண்டுபிடித்தாள். 2 பகுதியிலும் பாருங்கள், இங்கே தேடுதல் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2 பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது காணாமல் போன ஆட்டை தேடுகிறார், 2வது காணாமல் போன காசை அந்த பெண்மணி கண்டுகொள்கிறாள். 2 இடத்திலும் கண்டடைந்தவுடன் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனா 3வது பகுதியை பாருங்கள். காணாமல் போன மகனை தந்தை தேடி அலைந்து மீட்டார்
என்று எழுதப்படவில்லை. அல்லேலூயா. கையவர் சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆடு என்று சொல்லும் பொழுது இந்த வேத வியாக்கியானத்தின்படி பார்க்கும் முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, அறிவு இல்லைங்க, அது பேசாமல் போயிட்டு இருக்குது. ரெண்டாவது, இந்த திராக்மா இல்லை, காணாமல் போன ஒரு காசு, அது எப்படி இருக்குது? உயிரற்றவர்களாக இருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அதே போன கல்லான நிலையில் கிடக்கக்கூடிய மனிதர்களை கடவுள் தேடுகிறார். கடின வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனால் மூன்றாவது ஒன்று, அது யார் அப்படின்னா தேவனை அறிந்த ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு அறிந்திருக்கிறீர்களா இல்லையா? நீங்க அறிந்தும் கடவுளுடைய வல்லமை எவ்வளவு என்பது தெரிந்தும், பவுல் அழகாக ரோமர் 1 சொல்லுவார், தேவனை பற்றி அவர்கள் அறிய வேண்டியதெல்லாம் அறிந்தும் அவருக்குரிய மாட்சியை அவர் அவர்களுக்கு அளிக்கவில்லை. இங்க இருக்கிற நம்ம பல பேர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நானும் கூட அதே இடத்துல தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் மனமாற வேண்டியது நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த பகுதியிலே இந்த தந்தை அந்த மகனை தேடி அலைந்தார் என்று எழுதப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதுல 17வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். அறிவு தெளிந்தவராய், லூக்கா 15:17 வாசியுங்கள். அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே அவன் ஒரு கேள்வியை வைக்கிறான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் வேலை செய்வது என்ன அப்படின்னா, இருதயத்துல உள்ளத்துல அவனுடைய மனச்சான்றானது அவனுக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இருந்த இடம் இப்பொழுது இருக்கிற இடம். இங்க இருக்கிற நம்ம பல பேர் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் இன்னைக்கு இருக்கிற இடம் நமக்கு எங்க இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அவன் முதல்ல இருந்தது அப்பாவுடைய வீடு, ஆனா இப்ப இருப்பது அவன் பரிதாபத்துக்குரிய கோலம் எல்லாம் அழிந்து ஒளிந்து போய் அவன் இழி நிலையோடு வாடுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்குள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்குள் மனசு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். பேசுமா? சொல்லுங்க பேசுமா? கொஞ்சம் யோசித்து இருந்தா இந்த ஒரு 55 வயதான ஒரு சகோதரி அவங்க சந்திக்க வந்தாங்க 2 மகன்களோடு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கஞ்சா குடிகாரெல்லாம் மாறிட்டாங்க. கொஞ்சம் ட்ரக், கொஞ்சம் போதை ஊசி இப்படிலாம் இருக்கிறாங்க. 2 பேரும் கொடுமையான காரியங்கள் செய்கிறான். அப்போ அந்த அம்மா அந்த பையங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா வீட்டுக்காரர் எங்க? அந்த அம்மா கொஞ்ச நேரம் பேசலை. நான் கேட்டேன், ஒருவேளை அவர் இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு, தவறிட்டாராமா அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறது. என்ன, திருமணம் முடிந்து இந்த பிள்ளைங்க பிறந்தாங்க. கொஞ்சம் காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிது. சில கருத்து வேறுபாடுகள், அந்த மனுஷன் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு அந்த அம்மா பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டு எவ்வளவோ காரியங்கள் பேசி பார்த்துருக்குறாங்க. ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அந்த மனுஷனுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு இந்த அம்மா பிள்ளைய கூப்பிட்டுட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு, ஆனால் அந்த அம்மா இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அந்த மனுஷனோடு நான் வாழ்ந்துருந்தா என் பிள்ளைங்க இப்படிலாம் போயிருக்க மாட்டாங்களோ. டெய்லி அந்த மனுஷன் முகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஐயா. என் பையங்க 2 பேரும் என்னை எப்போ கொல்லுவாங்கன்னே தெரியாது. இங்க இருக்கிற நம்ம பல பேர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறின பின்பு நம்முடைய மனச்சான்று நமக்கு விரோதமா குத்திக்கிட்டே இருக்கும். இவன் மனசாட்சி பேசுது பாருங்களேன். இங்க இருக்கிற உங்கள் மனசான்று உங்களை உங்களுக்குள் பேசும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க முதல் கேள்வி கேட்கணும், என்னுடைய மனச்சான்று என்னை குற்றவாளியாக தீர்ப்பிடாதிருந்தால் நான் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற பெரியவங்கெல்லாம் ரொம்ப நிறைய நேரங்களில் வயசாக ஆக
நமக்கு தனிமை அதிகமாகும். தனிமை அதிகமாக அதிகமாக கடந்த கால நிகழ்வுகள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். நல்லா கவனிக்கணும். ரொம்ப பிஸியா இருந்த காலமெல்லாம் நமக்கு பரபரப்பா இருந்து உலகத்துல ஒரு போதையில போவோம். ஆனா வயதாக ஆக தனிமை அதிகமாக அதிகமாக நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள், நாம் செய்த தவறுகள் நம்ம முன்னால இருந்து நம்மளை என்ன செய்யும் சொல்லுங்க? படாத பாடு படுத்தும். சாவை தேடினாலும் சாவு வராது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், உங்க இருதயத்தை சரி பண்ணணும். இது இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பாருங்க, இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு தெரிந்த பகுதி தான். பாருங்க, யூதாஸ் ஆண்டவரை காமிச்சு கொடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யூதாஸ் ஆண்டவரை காமிச்சு கொடுத்துட்டாரு. கையில 30 வெள்ளி காசு வாங்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் வாங்கிட்டாருங்க. நிம்மதியா இருந்திருக்கணும்ல, சந்தோஷமா இருந்திருக்கணும்ல. அவருக்கு தேவை 30 வெள்ளி காசு. ஆமென். எனக்கு சமீபத்தில் சில நேரங்களில் சிலரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரர் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அப்பா அம்மா சொத்தெல்லாம் இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்திருக்கணும். எப்படி பார்த்தாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து கிடைச்சிட்டு, ஆனா அவன் சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆனா அவன் சந்தோஷமா இல்லை. ஏன்? இன்னைக்கு அந்த அப்பா அம்மா உலகத்துல கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்லை. டெய்லி அவன் பாருங்க தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு, குடிகாரனா இல்லைங்க அவன் முதல்ல. ஆனா இப்ப பயங்கர குடிகாரன். ஏன்? உள்ள இருக்குதுங்க, நீ செய்த துரோகம் உள்ள இருக்குது. மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, பெற்றோருக்கு துரோகம் பண்ணிட்டு, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு, இந்த உலகத்துல எவனாவது நிம்மதியா இருந்திருக்கிறானா? ஏங்க பேசுங்க. கிளவி பேசு. நிம்மதியா இருப்பியாப்பா? நீ ஒரு பயம் நிம்மதியா இருக்க முடியாது. நீ இன்னொருவருக்கு துரோகம் பண்ணிட்டு, என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு, நீ உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு மக்கள் திருடிட்டு, லஞ்சம் வாங்கிட்டு, அநீதி பண்ணிட்டு, அக்கிரமம் பண்ணிட்டு, வீட்டை கட்டலாம், நிலத்தை வாங்கலாம், இடம் விட்டு இடம் வேணாம், நீ நாடு விட்டு நாடு போனாலும் சரி, உள்ள இருக்கிறது உன்னைய துன்புறுத்தாமல் விடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் பாரு 30 வெள்ளி காசை வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம்ல, ஆனா அவன் இல்லை. பைபிள் சொல்லுகிறது அவன் நிலைமை எப்படின்னு ஆச்சு. நீங்க அந்த 27ஆம் அதிகாரம் மத்தேயு 27:3-4 வசனங்களை வாசித்து பாருங்க. பரிதாபமாய் வாழ்க்கையை முடிச்சான். அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், குற்றமில்லாத ரத்தத்தை காமிச்சு கொடுத்தேன். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏன் தூக்கம் இல்லை? ஏன் சிரிக்க முடியல? ஏன் மற்றவங்களோடு நல்ல பேச முடியல? ஏன் மற்றவங்களோடு நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியல? இதற்கெல்லாம் ஒரே இடம் எங்கன்னா, செக், சோதித்து பார். உன்னுடைய மனச்சான்று உன்னை ஒவ்வொரு நாளும் வாதித்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, வேதாகம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:14 கொஞ்சம் போடுங்கப்பா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். நல்லா கவனிக்கிறீங்களா? முடிச்சிருந்தேன், எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் வசனம், தயவுசெய்து முதல் வசனம், ஃபர்ஸ்ட் வசனத்தை போடுங்க. 28:1 பொல்லாங்கு செய்பவரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கை தட்டுங்க பாப்போம். எஸ், ஏகா புரியுதாக்கா? நீ என் செத்த பின்னால ஆண்டவருக்கு முன்னால நிற்பியா நிக்க மாட்டியாங்கிறத நிர்ணயிக்கிற இடம் இங்கே இருக்குது. பிரதர் சிஸ்டர் கவனிங்க. நான் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையில, நான் செய்கிற ஊழியத்துல, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இந்த வசந்த பாருங்க, பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருப்பாங்களா? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? உள்ள இருக்குதுங்க. உள்ள இருக்கிறது அவனை உட்கார விடாது, நிக்க விடாது, தூங்க விடாது, சாப்பிட விடாது.
அவன் எந்த விதத்திலும் சந்தோஷமாய் எங்கே இருக்க முடியாதபடி, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உள்ளத்துல அது அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் முதல் வசனம் கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 29:1 வாசியுங்கள். பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். கை தட்டுங்க பாப்போம். இந்த நாளில் தயவு செய்து நீங்கள் உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்க. உங்க மனசாட்சியோட சத்தத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களோடு பேசுறாரா? பேசுவாரா? நல்லா சொல்லுங்க, பேசுவாரா? பேசுவாரா? உண்மையிலே உங்களுக்குள்ள இந்த நாளிலே பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். தேவனுடைய சப்தம் எனக்குள் வரும் பொழுது அசட்டை பண்ணிடாதீங்க. இந்த பைபிள் தெரியும், ரொம்ப ஜெப அறிவெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் தங்களை தாங்களே அறியாத மடையர்களாக வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். சீராக் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜெபத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்க தேவையான காரியமெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். வாசிக்கிறீங்களா? உன் மனச்சான்றை உறுதியோடு பின்பற்று, முன்பின் முரண்படாமல் பேசு. கடவுள் கொடுத்திருக்கிற சப்தம். நான் ஒரு காரியத்தை இறங்க போகும்போது கண்டிப்பா எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், ஒரு எச்சரிக்கை சத்தம் வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. உன் மனச்சான்றை உறுதியோடு பின்பற்று. உன் மனச்சான்று உன்னை குற்றவாளியின் தீர்ப்பிடக்கூடாது. அதனாலதான் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதத்திலே திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 16:7 வாசியுங்கள். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், இரவில் கூட என் மனசாட்சி என்னை எச்சரிக்கிறது. கை தட்டுங்க. இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு எனக்கும் கிடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை கேட்கிறது, ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னைய ஏமாத்திடக்கூடாது. நான் ரொம்ப ஜெபம் பண்றவன் அப்படின்னு என்னைய நான் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் ரொம்ப பைபிளை பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு, அதை சொல்லி கொடுத்துருக்காரு. நான்லாம் நேர வானத்தை நோக்கி பார்க்குறேன், கர்த்தர் என்கிட்ட வர்றாரு, கடவுள் என்கிட்ட நேர பேசுறாரு. இந்த மாதிரி பிணாத்திக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுப்பா. பிரைஸ் தி லார்ட். என் மனசாட்சி எப்போது என்னை எச்சரிக்கணும். அதனால தான் ஒரு புனிதர் சொல்றாரு, ஆண்டவரே நான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்? இந்த எச்சரிக்கை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, சகோதரியே சகோதரனே, உன் வாழ்க்கையை ஒரு நாள் நீ வீணா முடிக்கவே மாட்ட. கை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. பாடுங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை
உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். வேதத்தில் உள்ள அரசியல் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா.